பாருங்க. ஆமா கைஸ், எல்லாம் தாத்தா வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிடலாமா? கைஸ் இதுதான் அப்ப வாங்கி அதுவும் இதாயிடுச்சு. அது சரியா நம்ம மெயின்டைன். கைஸ் கண்டிப்பா அந்த டேங்க் மாத்துறேன் கைஸ். எங்க அந்த டேங்க் தான் ராசியில நம்ம வீட்ல இருக்க டேங்க் தான். எங்க நம்மளோட ஃபேவரட் பெட்ட காணோம்? யாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. கேளு அண்ணா இந்த டேங்க் வாங்கிடலாமா? இன்னொரு இது வாங்கிட்டு போயிட்டாங்க யாரோ. ஆமா வாங்கிட்டு போயிட்டாங்களாம். ரெஜு இன்னும் இந்த டேங்க் வாங்கிக்கலாமா? டேய் புதுசாடா, புதுசு வேணும். இவ்வளோ பெருசு வேணுமா? என் கண்ணு முன்னாடி விக்கிற மாதிரி செய்யற மாதிரி. இது இவ்வளோ பெருசு வேணுமா உனக்கு? ஆனா அது ஹைட்டா அகலமா வேணும். அது இது இவ்வளோ பெருசு, ஆனா ஹைட் இத்த பெருசு வேணும். அகலம் 6 ஃபீட்னா இது 6 ஃபீட் டேங்க் வரும். ஆனா ஹைட் அதிகமா நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதை பொறுத்து அதிகமா இது வச்சுக்கலாம். வரைக்கும் வேணும் ஹைட். இந்த அளவு வச்சுக்கலாம்டா. ஹைட் 6 feet டேங்க் எப்படி இருக்கும்? சரி சரி நம்ம வந்த வேலையை அதுல வந்து நம்ம எந்த அலிகேட்டர் காட்டுவோம்? இவனு வேணும், இவனும் வேணும். உனக்கு ரெண்டுமே வேணும். ட்வின்ஸ். ஆனா கோய் ஃபிஷ் வளர்த்துறதுக்கு ஒரு இது பாண்டு கட்டிக்கலாமா? ஆக்சுவலி இந்த கூண்டு வந்து 600 ரூபாவா. அது நம்ம அந்த கின்னி பிக் வந்து 500 ரூபி. 1100 ரூபி வேணும். இப்போதைக்கு நம்ம அவனை வாங்கிக்கலாம். கின்னி பிக நம்ம இப்போதைக்கு கார்போர்ட்ல செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்து வாங்கிக்கலாம். நம்ம பேசாம 100 ரூபி. அது பேர்டுடா. பேர்டு இத்தனை வேணும். இது வேணும், இது வேணும்டா. அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த கன்னி பிக் மட்டும் 500 ரூபாய் போட்டு வாங்கிக்கலாம். சரி கின்னி பிக் மட்டும் 500 ரூபாய். இங்க பாரு, இருக்கிறதுலே பெரிய கோய் ஃபிஷ் இது கிடையாது. இது இங்க பாரு. ஆனா இது பாரு, இதெல்லாம் காணும் ஃபின்ஸ் எல்லாம். சரி என்ன பண்ணலாம்? அண்ணா அந்த இது எவ்வளோ என்னென்ன சாப்பிடுறோம்? அந்த இங்க அந்த இந்த இது இந்த கின்னி அது கேரட் சாப்பிடுறாங்க. எல்லா காய்கறியும் சாப்பிடுமா? தக்காளி கேரட்டு வாங்கிக்கலாமா? அக்கா வந்ததே ரேரு இதெல்லாம். அப்புறம் ஸ்டாக் வந்துச்சுன்னா 3-4 மாசம் ஆகும். எங்கடா விடுவீங்க? ஐயோ கீழே கருது. இந்த ஃபிஷ் என்ன ஃபிஷ்? பாரு ஆமா ஆனா இது மலபார் 700 ரூபாய். 700 ரூபாய் ஃபிஷ். ஆம்ஸ்டரோட ரேட். இந்த புறாவை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கு. என்னடா அது பைவானா? எப்படி அதுக்கு அது வாய் இப்படி உப்புது? இப்பதான் சண்டை போட்டுச்சு. இப்பதான் அது கொடுத்து அது பாரம் எப்படி உட்காந்துட்டு இருக்குங்க? என்ன போய் சண்டை போட்டுச்சு. இதெல்லாம் இவனும் உப்பிட்டா. கிங்கு புறாவா? கிங்கு புறா. இப்பதான்டா. ஏய் ரெஜு இது பாரு லகானா. ஆமா லகானா. கோழியும் புறானா சேர்த்து சூப்பரா இருக்கு. அதுலாம் வாங்க முடியாது. ஒரே இதை பாரு. சூப்பரா இருக்குது. முட்டையா? ஏய் இவ்வளோ பாருங்க. முட்டை போட்டு வச்சிருக்கேன். எங்க? அது ஆமா புறா இவ்வளோ பாரு. என்னடா வித்தியாசமா இருக்கு. மம்மி இந்த முட்டை போறா ஒழுங்கா போறா. அழகா குஜு குஜுன்னு இருக்குது. நம்ம அப்புறம் ஹோம்ஸ்ல பண்ணிட்டு வாங்கிக்கலாம்டா. இப்படி சொல்லு சொல்லு. நாளைக்கு பார்த்தா ஸ்டாக் இல்லை அப்படி சொல்லி என்ன பண்ணுவ? போய் நீ வாங்கி தர. நம்ம ஹோம்ஸ்ல பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அவங்க சொல்ல கன்வின்ஸ் பண்ண. அம்மி ஆனா இந்த கேஜோட அப்படியே வாங்கிட்டு போலாமே. அதான்டா கேஜ் 600 ரூபாய் வேணும். இந்த கேஜோட அப்படியே வாங்கிட்டு போலாமே. ஆமால அப்படியே வாங்கிட்டு போகலாமே. ஆஃபர் கேட்கலாமே. ஆஃபர் கேட்பேன். ஆஃபர் கேட்கலாமே. ஆஃபர் கேட்கலாம். இப்போ ஆஃபர் கேட்குறோம். அப்படின்னா எனக்கு இது வேணும். இதையாடா வாங்க போறீங்க? இவ்வாறு எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு நல்லா குஜு குஜுன்ட்டு செம்மையா இருக்குடா. நீளம் நல்லா டேம் ஆயிக்கும் போல. ஆமா இப்ப தோணு
கடிக்கும்டா. ஒரே தின் மாட்டீங்க பாத்தியா வாங்கிட்டு வேலை பாத்தியா கடிக்க மாட்டேங்கிற நீ செம்ம இவன் தான் அப்படி சீக்கிரம் பண்ணுவான். வாங்கிட்டு உடனே சோறே இப்போ திங்க நல்லா புடி இப்போ எதிரி ஓடியுமா ஏய். நீ பிடிச்சு காட்டு மாட்டான். அது வேற. இது நீ பிடிச்சு காட்டு அங்க வயிற நானே எடுத்துக்கிறேன். இது எடு. பாரு டேம்டா டக்குன்ட்டு இதெல்லாம் அத்தை ஏய், ஆம்ஸ்டர் தான் எடுத்தோடனே கடிக்கும் இந்த பார்த்த அழகா இது வந்து கின்னி பிக்டா தெரியுமா ரெஜு தலையை நீவுடேன். ஏய் செம்மையா இருக்குது அது அப்படியே கம்ஃபர்ட் ஆகுது. கம்ஃபர்ட் ஆகுது சரி அப்ப வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் ஆம்ஸ்டர் வாங்கினா இப்படி இருக்காது எடுத்தோடனே சதத்து அதே சேர்த்து அந்த அண்ணன் வந்தோட கேட்டு வாங்கிக்கலாம்டா அந்த 7 வரையும் இருப்பாரு 7 மணி வாங்கிக்கலாம்டா. இப்போ உள்ள வைக்கிறேன்